நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்னதான் புரியணும்? எதுவும் புரிய தேவையில்ல. நான் பிரெக்னண்டா இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறீங்க. எத்தனையோ பேர் பிரெக்னண்டா இருந்து வேலைக்கு போறது இல்லையா? அது அப்ப you were young. Now it's different. ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாம நீங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போறீங்க? எனக்கு பதிலா அவரு வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. I was wrong. Lucky you. நான் ஹையர் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டேன். இஸ் டேஸ் ஆர் கவுண்டட். உங்களை தான் பெர்மனன்ட் ஹெச்ஆர் மேனேஜராக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களை வேலையை விட சொன்னேன் காலையில. நீங்க என்னடா பிள்ளைய விட வேலை தான் முக்கியம்னு ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாய் சீதா, வணக்கம். நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு, உட்காருங்க. சார் சாரி சார், இந்த அப்பாயின்மெண்ட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணல, எங்க பிள்ளைங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆமா, எங்களை பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சாரி. ஆமாவா? ஏன் அப்படி பண்ணாங்க? தெரியலையா? உங்களுக்கு நிஜமாவே தெரியலையா? தெரியலன்னு தானே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா சீதா? தெரியலையே. ஒருவேளை I'm just guessing. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனாலயா இருக்குமோ? நாங்க சண்டை போடுறோமா அப்படின்னு யாரு சொன்னா? அப்ப சண்டை போடலையா? அப்பப்ப சண்டை போடுவோம். யாரு தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்ப நான் சொல்றீங்களா? அப்ப நானா? ஏதாச்சும் கேக்குதா? ஒண்ணுமே கேட்கல. உள்ள போய் கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில வரலன்னா நம்ம பிளான் ஒர்க் ஆகிடுச்சு போல. எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல. ஆமா, அப்ப அவங்க சண்டை போடுறதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கும். எங்க பிள்ளைங்கனாலதான். பிள்ளைங்கனாலதான்? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அப்படியே எங்களுக்கும் பரவிருச்சு போல இருக்கு. சண்டை என்ன கோவிட்டா ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவறதுக்கு? சார், ஒரு ஆள் கொட்டாவி விடுறத பார்த்தா இன்னொரு ஆள் கொட்டாவி விடுறது இல்லையா? அது மாதிரி தான் சார் இதுவும். ஆமா, பார்க்க போனா நீங்க அவங்க கிட்ட தான் பேசணும், எங்க கிட்ட இல்ல. நாங்க என்ன பண்ணோம்? உங்களாலதான் அவங்க சண்டை போடுறாங்களா? பொய் சொல்றாங்க. அவங்கள நம்பி எங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கும் அவங்க சண்டை போடுறதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லல. இல்ல. உங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல. நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்களே இல்ல. இல்ல. சும்மா ஒரு ஃப்ளோல இல்ல இல்லன்னு சொல்ல வேண்டியது. சரி, அப்ப நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பிரிக்க ட்ரை பண்ணவே இல்லையா? இல்ல. ஆக்சுவலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சண்டை போடணும்னு நினைக்கும் போது சண்டை போடல, சண்டை வேணான்னு நினைக்கும் போது சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க தான் காரணம். ஆனா இப்போ சண்டை போடுறதுக்கு நாங்க காரணம் இல்லை. ரெண்டும் ஒண்ணு தானே. என்ன சார், சுமாரா படிச்சு எனக்கே புரியுது, தாறுமாறா படிச்சு ஆபீஸ்லாம் வச்சு ஃபீஸ் வாங்குற உங்களுக்கு புரியலையா? இல்ல, புரியுது. ஆனா எனக்கு புரிஞ்சதும் நீங்க எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றதும் ஒண்ணுதானான்னு புரியல. எதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இதெல்லாம் 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சிச்சு. டிவி பண்ணணும். இவ்வளவு நடந்திருக்கா? எஸ். சோ நீங்க ஒண்ணா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது அவங்க ஒண்ணா இருந்தாங்க, நீங்க ஒண்ணா இருக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க சண்டை போடுறாங்க. இவ்வளவு தூரம் ஃபிளாஷ்பேக் சொல்லி இது கூட உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணியிருப்பேன். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதை தெரிஞ்சா எதுக்கு உங்ககிட்ட வந்தோம்? நீங்களே யோசிச்சு ஏதோ நல்ல ஐடியாவை கொடுங்க. என் வேலை நீங்க சொல்றத கேட்கறது தான். அதுக்கு நாங்க கோயில் உண்டியல்ல 5 வெள்ளி போட்டுட்டு நந்தி காதுல சொல்லியிருப்போம், இங்க வந்திருக்க மாட்டோம், ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அட என்னப்பா நீ வேற ஃபீஸ்னு. இப்ப என்ன ஐடியா தானே வேணும்? எஸ். அவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும்? சண்டை போட பிடிக்கும். அது இல்ல, வேற என்ன பிடிக்கும்? எனி ஆக்டிவிட்டி? ஏன்? அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, அதுவும் ஒன்னா செய்யற மாதிரி பிளான் பண்ணுங்க. பிடிக்காத ரெண்டு பேரு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது அந்த பிடிச்ச விஷயம் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிடிக்காதுன்ற மேட்டரை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓ,
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இதில் ப்ளஸ் தானே. சரி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்பாவுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும். அம்மாக்கு நோ ஸ்பைசி ஃபுட். அப்பாவுக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்கும். அம்மாக்கு காமெடி. அப்பாவுக்கு ஜிப்பா. அம்மாக்கு சாரி. அப்பாவுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி இது இல்லை. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ, இந்த வயசுல பொய் போய் சொல்றதுக்கு வயசு இல்லப்பா. நீ பேசாத. யார் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்தா? நாங்க தான் யோசிச்சு. காத்து தான் சொன்னா. ஓ, ஐயா பெரிய ஆம்பளை ஆயிட்டீங்களோ? பின்ன நாங்க என்ன பண்றது? நீங்க தான் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது எங்க பிரச்சனைடா. எங்களுக்கும் அது பிரச்சனை தான். நீங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி படிப்போம், நல்ல மார்க்ஸ் எடுப்போம், நிம்மதியா படுப்போம்? நீங்களும் அப்பாவும் சண்டை போடுறதை நான் பார்க்க கூடாதுன்னு பிரிஞ்சிங்க. இப்போ மட்டும் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. என்னாலையும் தான். நாங்க 2 நாளைக்கு வீட்டை விட்டு போறோம். ஆமா. வீட்டை விட்டு போறீங்களா? எங்க ஓடி போறவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டா போங்க. அப்ப ஓடி போறவங்க எத்தனை நாளைக்கு போறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போவாங்களா? ஓகே, கேம்பிங் போறோம். நீ இந்த மாதிரி சொன்னா இப்ப நான் பேசுறதுக்கு என்ன முடியாது? யாரு கூட போறீங்க? நீங்க வந்தா உங்களோட போவோம். எங்களால கேம்பிங்லாம் வர முடியாது. அப்போ நாங்க தனியாவே போய்க்கிறோம். ஏய், உங்களுக்கு தனியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்ப நீங்க வாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு கேம்பிங்லாம்? நீங்க மட்டும் சொல்லிட்டா சண்டை போட்டீங்க, திடீர்னு தானே சண்டை போட்டீங்க. அதே மாதிரி தான் இதுவும் திடீர்னு. டேய், என்னால கேம்பிங்லாம் வர முடியாதுடா, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, உங்களுக்கு வேலை தான் முக்கியம். எங்களால யாரும் கஷ்டப்பட வேணாம். நாங்க தனியாவே போறோம். ஏய், இங்க நாங்க தான் பெரியவங்க, நாங்க சொல்றது கேளுங்க. கேம்பிங்லாம் கிடையாது. என்னது? நோ கேம்பிங். கேம்பிங். சீட் கம்ஃபர்டபுளாவே இல்ல. அப்ப உங்க காடியை ஓட்டி இருக்க வேண்டியதானே? வண்டியில தான் என்ன இல்லையா? கேட்டா கொடுத்துருக்க மாட்டேனா? பெரிய பெட்ரோல் கியோஸ்க்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்ப பேசாம உட்காருங்க. டேய், இன்னும் எவ்வளவு வேண்டா? இன்னும் 15 மினிட்ஸ்மா. இங்க டென்ட் போடலாமா? அங்க ராஜேஸ்வரி இருக்காங்க, போலாம். ஆமா, எங்க நல்ல ஷேடா இருக்கும் அங்க போடுவோம். ஆமாடா. சரி, எங்க டென்ட் போடலாம்? அங்க. பசங்களா, சண்டை போடாதீங்க, இருங்க பாப்போம். என்ன களைப்பா இருக்கா? சோகமா இருக்கு. இன்னும் நிறைய சுகத்தை கொடுக்குறோம். Give it to me, I say, give it to me. சரி, 2 டென்ட் இருக்கு. ஒரு டென்ட்ல கருப்பும் நானும், இன்னொரு டென்ட்ல காத்தும் அவங்களும். வீட்ல தான் ஒரு ரூம்ல படுக்கிறோம்ல. ஒரு சேஞ்சுக்கு தானே இங்க வந்திருக்கோம். நான் அங்க போய் தனியா சேஞ்ச் பண்ணிட்டு வா. மிஸ்டர் ராவணன், இந்த நேரத்துல மொக்க காமி தேவை. சரி சரி, நீங்களும் அவங்களும் ஒரு டென்ட்ல, நானும் காத்தா ஒரு டென்ட்ல. முடியாது. இதுக்கு மட்டும் ஒண்ணு கூடிருங்க. சூப்பர் ஐடியா. என்ன? காயின் டாஸ். ஐயோ, அதுக்கு என்னவா? நல்லா கேளுங்க. தலை விழுந்துச்சுன்னா நானும் கருப்பும் ஒரு டென்ட்ல, பூ விழுந்துச்சுன்னா காத்தும் அவங்களும் ஒரு டென்ட். அப்போ என்ன விழுந்தா நீங்க 2 பேரும் ஒரே டென்ட்? காயின் நடுவுல நின்ன. இது சீட்டி. அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. எங்க பாரு, இருட்டிரும். நம்ம டென்ட் எல்லாம் செட் பண்ணோம். வாங்க, காயினை டாஸ் பண்ணு. இது காசு, இப்ப டாஸ். இதுதான் விதி. இது சகதி செஞ்ச சதி. இதெல்லாம் சரியா வராது. வேற ஒண்ணு பண்ணலாம். கடவுள் இருக்கிறாருப்பா. இது ஃபர்ஸ்ட் டைம் தான். இன்னும் 2 டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். டேய், பயமா இருக்குடா. சாரி.
என்ன நம்ம தானே சின்ன பிள்ளைங்களா இதெல்லாம் வச்சு முடிவு பண்றதுக்கு வேற மாதிரி யோசிப்போம். அப்பா, இது உங்களோட ஐடியா தான். இப்போ என்ன உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவ்வளோதானே? ஆமா. ஏய் காத்து எழுந்துடா. நானும் காத்தும் ஒரு டென்ட், நீங்க 2 பேரும் ஒரு டென்ட், புரியுதா? என்னடா நீ மட்டும் வந்துட்ட? ரோசமா போனவரு டென்ட்டை விட்டுட்டு போயிட்டாரு. டென்ட்டை இங்க விட்டுட்டு அங்க கேம்பிங்கா? இவரை வச்சுக்கிட்டு What a construction, marvelous. ஆமா, நம்ம ஏன் நம்ம டென்ட் இங்கே போட்டிருக்கோம்? அவங்க டென்ட் போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம டென்ட் போட்டுக்கலாம்ல? அவங்க பக்கத்துல நம்ம போட்டோம்னா அவங்க நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க. நீ பாரு, அந்த டென்ட்டை எப்படி பேக்ல இருந்து எடுக்கிறது கூட தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அது இலையை எடுத்தா கூட அதை எப்படி செட் பண்றது தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருப்பாங்க. எங்கடா போற? அவங்க பேந்த முழிக்கிறத நான் போய் பார்க்க போறேன். அதை நான் வந்து போய் பார்க்கிறேன். தள்ளு. மிஸ்டர் ராவணன். எஸ். என்னது இது? இது கான்ஃபிடன்ஸ் கண்ணா, கான்ஃபிடன்ஸ். பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் சைடுல என்ன வேலைன்னு கேளுடா. ஏதாவது உதவி வேணுமான்னு. என்ன உதவி வேணுமா? எங்களுக்கு உதவி இல்ல, உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்கல வந்தா நான் பார்த்த தெரியுது. இப்ப அது தேவையில்லைன்னு. சூப்பர். என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம அவங்கள ஒன்று சேர்க்கலான்னு வந்தா அவங்க நம்மளை பிரிச்சுட்டாங்க. இப்போவும் ஒரு வழி இருக்கு. நீ எப்படியாச்சும் அப்பா கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. அப்புறம் நைட்டு குளிரில் வேற வழி இல்லாமல் அவங்க இங்கே தான் வரணும். கையை கொடு. செம்ம, நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. அவங்களோட பெருசா பண்ணணும். குச்சி. காத்து, என்னாச்சு? சதி. ஈரம். என்ன ஈரமா இருக்கு? அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம அவங்க டென்ட்ல தான் தூங்கணுமா? ஐயோ, நான் என்ன செய்தேன்? கவலைப்படாத, இதுதான் அவங்களுக்கு வேணும். நம்ம அவங்க கிட்ட போய் கெஞ்சணும், அவங்க பரிதாபப்பட்டு உதவி செய்யணும், அதுக்கப்புறம் இன்சல்ட் பண்ணணும். இந்த ராவணன் இருக்கிற வரைக்கும் அது நடக்கா. ஆனா இன்னைக்கு நைட்டு குளிர்ச்சினா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாய்ஸ் தான், அதெல்லாம் ஒண்ணாகாது. ஸ்டடி. ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த வைராக்கியம் தேவையா? பேசாம அங்கேயே போயிடலாம். செத்தாலும் மானத்தோட தான் சாவான் இந்த ராவணன். யூ டை மேன். வை மீ? டேய், நம்ம பாய்ஸ் தான். காத்து ஒரு அடிக்குது. டேய் காத்து, அந்த கேர்ள்ஸ்க்கு இருக்க டென்ட் கிட்ட தான் என்னமோ சத்தம் வருது. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க இரு. நானும் வரேன். டேய், அங்க போய் பேய் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க டென்ட்டை பார்த்துக்கோ. குளிர்ல நடுங்கி சாகுறதுக்கு
பேய் அடிச்சு டக்குன்னு போயிடலாம். அதுவும் லாஜிக் தான். வா லெட்ஸ் கோ. அழகு நிலவே கதவை திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தரவே அருகில் வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே, கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான். அவங்க கைத்தட்டலுக்கு யாரும் இங்க கச்சேரி நடத்தலன்னு சொல்லுடா. அதோட இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுடா. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவங்க ஆபத்துல இருப்பாங்களோன்னு உதவி செய்யலான்னு நான் வந்தேன்னு சொல்லுடா. அவங்களுக்கு கேட்டிருக்கும். நமக்கு நம்மளை பார்த்துக்க தெரியும், அவங்களுக்கு பயம்னா இருக்க சொல்லுடா. பயம்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஒரு ஜாலியாக தான் வந்தோம். ஜாலியாவா? ஆமாண்டா, ஜாலியாக தான் வந்தோம். வா போலாம். உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமா. என்னவா இருக்கும்? இல்லையா? பேசாம அவங்க டென்ட்டுக்கு போயிடலாமா? நம்ம பாய்ஸ் எதுவா இருந்தாலும் தைரியத்தோட தான் படுக்கணும். படு. மிஸ்டர் ராவணன், மிஸ்டர் ராவணன், மிஸ்டர் ராவணன். ஐயோ ஐயோ, இங்க என்ன பண்றாருன்னு கேளுடா. பயமா? பயமா? நான் சும்மா இந்த நேரத்துல ஜாகிங் வந்தேன். இந்த நேரத்துல ஏய் ஹலோ, இது வீடு இல்ல சரியா? நம்ம இங்க கேம்பிங் வந்திருக்கோம். நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன். இட் இஸ் மை விஷ். அதை விடுங்க, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? கேடுச்சு மிஸ்டர் ராவணன் கேடுச்சு. அது நான் தான். ஐ எம் சாரி. அதை விடுங்க, வேற ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சா? ஆமா கேட்டுச்சு, ஆனா அது என்ன சத்தம்னா தெரியல. அதனாலதான் பயந்து ஓடி என்னோட உதவி நாடி வந்திருக்கீங்களா? டேய் காத்து, நான் சொல்லல, அவங்களுக்கு கிடையாது நம்ம மாதிரி அந்த தைரியம். ஆமா, அவங்களுக்கு தைரியம் இல்ல. ஓ இடியா? ரொம்ப தூரம் கேட்டதுனால யாரோ உருமுற மாதிரி இருந்துச்சுடா. இப்ப என்ன உள்ள யாரோ விரும்புறாங்க? ஏய் என்னது? அவன என்னாச்சு? என்னது? சரி வெளிய வாங்க. ஒண்ணுல வாங்க பாருங்க. பாத்து கண்ணு. அப்பா பேக்ல இன்ஹேலர் இருக்கு, போய் எடுத்து வா. இல்ல நானே என் பேக்ல ஒண்ணு வச்சிருக்கேன். நவரு என்னங்க? ஒண்ணும் இல்ல. ஓகேயா?
ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏது இது? இல்லை, உங்களுக்கு தேவைப்படுமேன்னு நானும் பேங்க்ல ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். தேங்க்யூ. எனக்கு இருக்குங்க, தேங்க்ஸ். இல்லைங்க, ஓகேனா? I'm sorry. I'm sorry too. ராவணன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கவா? நம்ம லவ் பண்ணப்பையும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனால் நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டீங்களே, ஏன்? அது இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சொல்லுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்லை சீத்தம்மா, அது இப்போ சொல்ற நேரம் இல்லை. உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லாட்டா பரவாயில்ல. இல்லை, இஷ்டம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையில இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த பாருங்க. சரி. என்னங்க கேட்டு திறந்துருக்கு? நான் கூட்டிட்டு தானே வந்தேன். ஐயோ, நீங்களாம் இங்கே இருங்க, எதுக்கும் நான் உள்ள போய் முறை பார்த்துட்டு வரேன். ஆமா நம்பி, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகமா என் கையில போட்டாரு. அதான் நான் தொலைச்சிட்டேன். இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை ஊஞ்சிச்சு. அதுக்குள்ள இது அவர்கிட்ட என்னதான் சொல்றதுனே தெரியல. அப்போ அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க. சொல்லாம எப்படி? சிஸ்டர் நல்ல சிஸ்டர்ல இந்த தம்பிக்காக இதை கூட பண்ண மாட்டியா? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்தோட உன் புக்கையும் கூட ப்ளீஸ். ஓகே, ஆனா இந்த ஒரு வாட்டி தான். எதுக்கு? அதான் உங்களோட நம்பி வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப எதுக்கு அவர் இழுக்கிறீங்க? நான் ஒன்றும் இழுக்கல, அவர் தான் தானா வந்தாரு. இதோ இந்த மோதிரத்தோட. கேமரா பார்க்காதீங்க. ஓகே, சுத்தி வர எங்க வேணாலும் பார்க்கலாம். அவன் கண்ணு உருளணும். 3, 2, 1 ஆக்ஷன். லிசனிங் 1. நீங்க மட்டும் எங்க கிட்ட சேம் சொல்லிட்டு தட்ட போறீங்க. நீங்க நீ வரேன். இங்கயா? நான் ஒண்ணும் அழுவுது. நீ அந்த மாதிரி பிரேக் போட்டா அப்படிதான். இல்ல, இங்கதான்டா. Go to the car park. டேக் 1. வீட்ல தான் ஒரே ரூம்ல படுக்க. வீட்ல தான் ஒரே ரூம்ல படுக்குறோம்ல. கத்து ரொம்ப தூரமா உட்கார்ந்துடா.